நிலத்துக்குள்ள வரத தடுக்க முடியாது. நிலம் உள்வாங்கிக் கொள்கிற ஆபத்தும் இருக்கு. பசுமையான வயல்வெளிகள் பாலைவனமாக மாறும். மீத்தேன் எடுக்க பூவோடு சேர்ந்த நாராய் உள்ள போன வேதிப்பொருட்களால நிலம் நச்சுத்தன்மை கொண்டதாக மாறிடும். நிலமே விஷமாகும் போது நிலத்தடி நீர் மட்டும் என்ன அமிர்தமாவா இருக்கும்? அதுவும் நச்சுதான்னு கவலைப்படுறாங்க. இலை, மரங்கள், உயிரின உடல்கள் மண்ணோடு மண்ணாகி மட்கி போய் பின்னாடி அதெல்லாம் பாக்டீரியாவால அழிக்கப்பட்டு கார்பனா மாறும். அதோட காற்று மாசில் உள்ள ஹைட்ரோஜனும் சேர்ந்து மாறுறதுதான் மீத்தேன். பூமிக்குள்ள இருக்க இந்த மீத்தேன் வாயு தொடர்ச்சியா நகரும் தன்மை கொண்டது. நகர்ந்து நகர்ந்து நகர முடியாத இறுக்கமான பாறைகளுக்கு இடுக்குகள்ல பதுங்கிக் கொள்கிற நிலையை கொண்டது இந்த ஹைட்ரோ கார்பன். பன்னாட்டு தனியார் நிறுவனங்களோட கைகோக்குற ஆட்சியாளர்கள் இயற்கையோட இணைந்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவமே தரதில்லைங்க. மாறா வணிக ரீதியிலான வேகமான அழிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய புகை, ரசாயன கழிவுகளால அருகில் உள்ள மக்களுக்கு சுவாச நோய்கள், தோல் நோய்கள், புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் வரும்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. இது போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையா? இது போன்ற திட்டங்களை கொண்டு வர இந்த திமுக அரசும் நமக்கு தேவையானதான் கேள்வி எழுப்புது. இப்போ நீங்களே சொல்லுங்க, நமக்கு இந்த திட்டம் தேவையா இல்லையா?